இந்த கட்சி ஆரம்பிச்சதே குருமூர்த்தி தான் மூல காரணமாக இருந்தாருங்கிறது வரலாறு. அப்படிங்கும்போது குருமூர்த்தி ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த வழியில் என்னை கைவிட்டுறாதீங்க, எப்படியாவது என்னை காப்பாற்றி விட்டுருங்க, உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லுங்க அப்படின்றது தான் இந்த சந்திப்பாக நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கெஸ். காலத்துக்கு ஏற்ற மாதிரி தனக்கு ஏற்றவாறு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வர் சீமான். ஆரம்பத்தில் கடவுள் மறுப்பு கொள்கையில் கருப்பு சட்டை போட்டுட்டு பெரியாருடைய கொள்கையை பேசினவர். அப்புறம் கருப்பை சிகப்பா மாற்றி மார்க்சியம் பேசிக்கிட்டு இருந்தார். கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனமாயிட்டு இருக்கு. ஆட்களும் வெளியில் போகிறாங்க, நிர்வாகிகள் வெளியே போகிறாங்க. அவருடைய பேச்சுகள் ஏதாவது பேசினா அது ட்ரோல் அதிகமாக மாறுது. எஜமானர்கள் கைவிட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தான். இது நடந்த இந்த சந்திப்பில் கூட ரவீந்திரன் துரைசாமி இருந்தார். அதுதான் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. பாஜக ஆதரவாளர்னு அவரே பகிரங்கமாக ஆர்எஸ்எஸ்க்காக வேலை செய்யறேன்னு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அவங்க பகுதியில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க நாம் தமிழர் நிர்வாகிகள் இப்போ இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு செட்டு போகும், ஒரு செட்டு வரும். அந்த செட்டுக்கு பழைய வரலாறும் தெரியாது, நடக்க போகிற வரலாறும் தெரியாது. அப்போ அந்த நேரத்தில் அவர் சொல்கிற அந்த ஒரு போர்ஷன் மட்டும்தான் அவங்களுக்கு தலையில் ஏறும். அப்படிங்கும்போது இதை வச்சு தான் அவர் போய்கிட்டு இருக்காரு. 19 தேர்தலில் 39 தொகுதி வாங்கின திமுக கூட்டணி 2024 40 தொகுதி வாங்க. அப்போ நேர்மை இல்லை, அந்த அரசியல் அவர்களுக்கு பிடிக்கலன்னா கம்மியாவது போட்டிருக்கணுமே ஓட்டு, அள்ளியில் போடுறாங்க. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சீமான் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தது தான் நேற்று இரவிலிருந்து ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்குது. ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு தொடங்க போகிறேன், அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கடுமையாக சீமான் விமர்சனம் செய்திருந்தார். இன்றைக்கு விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு ஆரம்பத்தில் விஜய் தம்பினார், இப்போ விஜயை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய இடத்துக்கு சீமான் தள்ளப்பட்டிருக்கிறாரு. அதனால தான் போய் ரஜினியை பார்த்தாருன்னு ஒரு செய்தி பரவுது. சீமான் ரஜினி அவர்களுடைய சந்திப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல காலத்துக்கு ஏற்ற மாதிரி தனக்கு ஏற்றவாறு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வர் சீமான். ஆரம்பத்தில் கடவுள் மறுப்பு கொள்கையில் கருப்பு சட்டை போட்டுட்டு பெரியாருடைய கொள்கையை பேசினவர். அப்புறம் கருப்பை சிகப்பா மாற்றி மார்க்சியம் பேசிக்கிட்டு இருந்தார். அப்புறம் சிகப்பை பச்சையாக மாற்றி அப்புறம் குலதெய்வ வழிபாடு, மூத்தோர்கள் வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு, முப்பாட்டன் முருகன் அந்த ட்ராக்கு போயிட்டார். அப்போ தனக்கு ஒரு விஷயங்கள் தேவையானுங்கிற பட்சத்தில் தன்னை எப்படி வேணாலும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர். இந்த சந்திப்பை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியில் கொத்தா ஆட்கள் வெளியில் ஏறுற சம்பவம் நடந்துகிட்ருக்கு. மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், மாநில நிர்வாகிகளாக இருக்கட்டும், வெளியேறினது மட்டும் கிடையாமல் நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் பலகீனமாகிட்டு இருக்கு. முக்கியமாக அதில் கட்சி காளிமால் மாதிரியான ஒரு வெளியில் அறியப்பட்ட முகமாக இருக்கக்கூடியவர்கள் கூட நீங்கள் சைலண்ட்டாக வெளியில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அப்போ கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனமாகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. இந்த நேரத்தில் தான் விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி தெரிஞ்சோடனே, விஜய் கட்சி ஆரம்பித்தால் முதலில் பாதிக்கப்பட போகிறது நாம் தமிழருங்கிறதுக்கு அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு நல்லா தெரியுங்கிறதுனால தான் விஜயை எப்படியும் தனித்து போயிடக்கூடாது. விஜய் தன் பக்கம் எப்படியாவது நம்மளோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுனால எவ்வளோ முயற்சி பண்ணார். எந்த கொள்கையாக இருந்தாலும் சரி, நான் தம்பியை ஆதரிப்பேன், தம்பி என்னையை ஏற்றுக்கிறாட்டும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒருபடி இறங்கி போனார். இது வரைக்கும் யாரோடும் கூட்டணி கிடையாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இருந்தவர், விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, விஜய் கொள்கை என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் விஜயோடு சேர்ந்து பயணிக்க போகிறோம், விஜயோடு கூட்டணி அப்படிங்கிற மாதிரி பேசினார். அவருக்கு தெரியும் பெரும்பாலான ஆட்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் அங்கே போயிடுவாங்க, நம்ம கட்சி கூட்டோட இதாகிரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் அவர் விஜயை எப்படியோ வெளியே விட்டுறக்கூடாதுன்னு நினச்சார். விஜய் நேரடியாக வெளியில் போய் கட்சி ஆரம்பித்து கொள்கையை சொல்லி இவரவே விமர்சனம் பண்ணார். அதை நம்ம பார்த்தோம். இப்போ அப்படிங்கும்போது கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனமாகிட்டு இருக்கு. ஆட்களும் வெளியில் போகிறாங்க, நிர்வாகிகள் வெளியே போகிறாங்க. அவருடைய பேச்சுகள் ஏதாவது பேசினா அது ட்ரோல் அதிகமாக மாறுது. அப்படிங்கும்போது இதுவரை அவரை கவனித்து கொண்டிருந்தக்கூடிய எஜமானர்கள் கைவிட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தான். இது நடந்த இந்த சந்திப்பில் கூட ரவீந்திரன் துரைசாமி இருந்தார். அதுதான் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. பாஜக ஆதரவாளர்னு அவரே பகிரங்கமாக ஆர்எஸ்எஸ்க்காக வேலை செய்கிறேன்னு அந்த ஸ்டிங்கில் மாட்டினப்போ சொன்னது நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் அந்த வீடியோவை. அப்போ பாஜகவிற்கு, ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ரஜினியுமே பாஜக ஆதரவாளர் தான். ரஜினி ஆதரவாளர் கூட போனதுதான். இப்போ சீமான் ரஜினிகாந்தனுடைய சந்திப்பு ஒரு தற்செயலான சந்திப்பு. ஏதோ ஒரு இன்விடேஷன் வைக்க போகிறாங்க, இல்லை ஒரு படம் பூஜை சம்பந்தமான விஷயம்னா கூட 2 பேரும் சந்திச்சிருக்கலாம். அது தற்செயலான சந்திப்புன்னு போயிடலாம். ரவீந்திரன் துரைசாமியை இவர் அழைத்து கொண்டு போனது தான் பெரிய சர்ச்சையாக இருக்குது, ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ரவீந்திரன் துரைசாமி ஓப்பனாகவே நான் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவுக்காக வேலை செய்யக்கூடிய நபர்னு ஒத்துக்கொண்ட வீடியோலாம் பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான். அவரை அழைத்து கொண்டு போகிறப்ப இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இது வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருந்த எஜமானர்கள் தன்னை கைவிட்டுருவாங்களோ,
தனக்கு கொஞ்சம் செல்வாக்கு இறங்கிட்டே இருக்குது. அப்போ ரஜினியை வைத்து அதை சமாதானம் செஞ்சு விடுறதுக்காக ஒரு மத்தியஸ்தம் செய்கிறதுக்காக போயிருக்காரு. இதே ரஜினி அவர்களை எங்களை வந்து நீங்கள் இங்கே வாழலாம், எங்களை நீங்கள் ஆளக்கூடாது, ரஜினி மட்டும் கட்சி ஆரம்பிக்கட்டும், முதல்ல அடிக்கிறது நான் தான் அப்படின்னு பயங்கரமாக வீரவசனம் பேசினார். நீ கடைசியில் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த ஈழப்போர் மட்டும் இறுதிக்கு வராமல் இருந்திருந்தா, நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி ஆரம்பிக்காமல் இருந்தால், இன்றைக்கி சினிமாவில் ஒரு படம் 2 படம் பண்ணிட்டு அடுத்த படத்துக்காக வாய்ப்புகள் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான இயக்குநர்களில் ஒருவராக இருந்திருப்பார். அப்போ அதுதான் அவருக்கு முதலீடு. இல்லை, இந்த விமர்சனத்துக்கு சீமான் பதிலடி கொடுக்குறாருல, ரஜினியை போய் சந்திச்சா திமுகக்கு எதிராக பேசினா உடனே சங்கின்றாங்க, ரஜினி ஒரு சங்கி, இவர் ஒரு பி டீம்னு சொல்லி சங்கின்னு சொல்கிறாங்க. சங்கி என்பதற்கு தோழன் என்ற பொருளும் உண்டுன்னு அவர் சொல்கிறாரு. அவரை சொன்னால் கோவராதா? அவரை சொல்கிற பட்சத்தில் கோவம். அவரும் இப்போ எதுக்கு அவர் நேரடியாக வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸால் வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய உருவாக்கப்பட்டவர் தான் சீமான்ங்கிறது இப்போ வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் ஊருக்கே தெரியும். இப்போ அவருடைய செல்வாக்கு கொஞ்சம் இறங்கிட்டு வர்றப்ப இன்னொரு நபரை உருவாக்குறாங்க. விஜயை உருவாக்குவது பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்றதான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டே இருக்கேன். அவர்களுடைய நோக்கம் என்னென்னா, அவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்ட் எடுப்பாங்க, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க பிஜேபி. அதாவது பலகீனமான இருக்கக்கூடிய மாநிலங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்க்கட்சிகள், இவர்களுக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் பலமாக ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலைகளை ஓய்சியை வச்சு, மாயாவதியை வச்சு, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒருத்தரை வச்சு பண்ணுவாங்க. அப்போ சீமானை வைத்து ஒரு குறிப்பிட்ட 5, 6, 8% வாக்குகள் வரைக்கும் கூட அந்த வாக்குகளை வந்து அந்த வாக்குகள் சீமான் இப்போ கட்சி ஆரம்பிக்காமல் இருந்தார்னா 2 பக்கமும் மாறி மாறி போயிருக்கும் அந்த வாக்குகள். ஒன்று அதிமுக திமுகவுக்கு தான் போயிருக்கும், பிஜேபிக்கு விழுந்திருக்கிற மாதிரினா தெரியாது. நாம் தமிழருக்கு வரக்கூடிய அந்த தம்பி தங்கை எல்லாம் பார்த்தா இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் ஏதாவது செய்யணும், புதுசாக ஒரு மாற்றத்தை உருவாக்கணுங்கிற ஒரு இதோடு தான் வர்றாங்க. அவங்களுக்கு வர்ற நோக்கம் தவறு கிடையாது. இவர் அவளை எப்படி பயன்படுத்துகிறாருங்கிறது தான் இங்கே கேள்வி. அப்போ இதுவரைக்கும் அவர்களை வச்சு காப்பாற்றி கொண்டிருந்த எஜமானர்கள் நான் கைவிட்டுருவாங்களோ அப்படின்றதுக்கு ஒரு சமாதானம் பேசுவதற்கு இந்த கட்சி ஆரம்பித்ததே குருமூர்த்தி தான் மூல காரணமாக இருந்தாருங்கிறது வரலாறு. அப்படிங்கும்போது குருமூர்த்தி ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த வழியில் என்னை கைவிட்டுறாதீங்க, எப்படியாவது என்னை வந்து காப்பாற்றி விட்டுருங்க, அது உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள் அப்படின்றது தான் இந்த சந்திப்பாக நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கெஸ்ஸு. ஏன்னா தனிப்பட்ட முறையில் வேறு சந்திப்பாக இருந்தால் அது சொல்லியிருக்கலாம். ஒரு பத்திரிக்கை வைக்க போயிருந்தேன், ஒரு இன்விடேஷன் கொடுக்க போயிருந்தேன், யாராவது ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்க போயிருந்தேன், ரவீந்திரன் துரைசாமி மாதிரி ஆளை கூட்டு போகிறப்போ சந்தேகம் மேலும் வலுவாக தானே இருக்குது. இதன் மூலமாக ரஜினி ரசிகர்களுடைய ஆதரவை சீமான் அவர்கள் பெற வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போ விஜயுடைய ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் ஏற்கனவே இப்போ அந்த படத்தின் மூலமாகவே சண்டை மாற்றி ஆடியோ லான்ச்சில் 2 பேரும் மாற்றி பேசிக்கிறாங்க. இப்போ விஜய் அவர்களுடைய வருகையால் அவருக்கு ஒரு வாக்கு சதவீதம் போகும்பொழுது இப்போ ரஜினியை நம்ம சந்தித்தா அவருடைய ரசிகர்கள் நமக்கு வாக்களிப்பாங்கன்னு சீமான் நினைக்கிறாரோ? அதுவும் ஒரு காரணம் தான், அதுக்கு மாற்று கருத்து கிடையாது. சமீப காலமாக விஜய் ரஜினிங்கிற ஒரு காம்பினேஷன் போயிட்டுருக்கு. வேட்டையன் படத்தில் வந்து அதிகமாக விஜய் ரசிகர்கள் தான் அந்த படத்தை ட்ரோல் பண்ணப்பட்டது. அப்படிங்கும்போது இந்த காக்கா குருவி கதை அப்படிங்கிற பல விஷயங்கள் போகிறதுனால 2 பேருக்கும் ஒரு நேரடி மோதல் இருந்து ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அடிப்படை கட்டமைப்பு முதற்கொண்டு போட்டார், நிர்வாகிகள் போட்டார், வட்டம் முதற்கொண்டு நிர்வாகிகளை போட்டு ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு கடைசி நேரத்தில் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறோம். அப்போ அந்த ரசிகர்கள் வந்து ஒரு அரசியல் ஆசையில் அரசியல் ஆர்வத்தில் இருக்கிறாங்க, அது வந்து இது மாற்றுக்கிறது கிடையாது. அதை தன் பக்கம் மடமாற்றக்கூடிய வேலைகளையும் கூட செய்யலாம். நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, உங்கள் ரசிகர்கள் ஆதரவு கொடுங்க. நீ வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா நீ ரஜினியை வந்து அவர் புகழ்ந்து பேசுவார், அது நடக்க தான் போகுது. ஏன்னா பத்திரிகை சந்திப்பில் ரஜினி வந்து ஒரு இந்த தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு தெரியுமா, திரைத்துறைக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு தெரியுமா, அவர் ஒரு எவ்வளோ பெரிய அனுபவமான ஆட்கள் தெரியுமான்னு அந்த ரசிகர்களை இப்போ அவருக்கு ஒரு கணிசமான ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. அதை தன் பக்கம் இருக்கிறதுக்கு இந்த வேலையை அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். தன் மேல்வட்டத்தில் சமாதானம் பண்ணக்கூடிய காரணம். 2 காரணத்தை ஒரே கல்லில் 2 மாங்காய் தான் இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன். ரஜினி இன்னும் அவருடைய நிலைப்பாட்டில் உறுதியாக தான் இருக்கிறாருன்னு தானே சீமானுடைய பேச்சு காட்டுது. அவர் சந்தித்ததுக்கு பிறகு சொல்கிறாரு, நேர்மையாக அரசியல் செய்கிற நிலையில் தமிழ்நாடு இல்லை, சிஸ்டம் இன்னும் சரியில்லை, அது போன்ற வார்த்தைகள் அரசியல் பேசுகிறாங்கன்னு தானே சொல்லப்படுது. இன்னும் நேர்மையான உள்ளவர்கள் வந்து தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாத சூழல் தான் இருக்கா? இல்லை, அப்படி பண்ணால் மக்கள் இப்படி தொடர்ந்து ஒரு கட்சியை வந்து தொடர்ந்து தேர்ந்தெடுத்துகிட்டே இருப்பாங்க. மிகப்பெரிய வெற்றியை வருஷத்துக்கு வருஷம் ஏன் கொடுப்பாங்க? 2019 தேர்தலில் 39 தொகுதி வாங்கின திமுக கூட்டணி 2024 40 தொகுதி வாங்க. அப்போ நேர்மை இல்லை, அந்த அரசியல் அவர்களுக்கு பிடிக்கலன்னா கம்மியாவது போட்டிருக்கணுமே ஓட்டு, அள்ளியில் போடுறாங்க. இப்போ நேர்மையாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் யாருமே இல்லைன்னா அப்புறம் யார் தான் நேர்மையானவர்கள் நீங்கள் சொல்லுங்கள். நேர்மையான அரசியல்வாதிகள் இங்கே இல்லை அப்படின்னா இங்கே யார் நேர்மையானவங்க நீங்கள் சொல்லுங்கள், அடையாளம் காட்டுங்க. அப்போ இதெல்லாம் வந்து வாதத்துக்காக சொல்கிற விஷயம். இப்போ யாருமே நேர்மையாக இல்லை, அரசியலை காலங்காலமாக தான் சொல்கிறாங்க. ஊழல் ஒழிப்போம்னு ஒரு பல வருஷமாக சின்ன குழந்தை இருக்கும்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒழிஞ்சிச்சா ஊழல்? அப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி ஊழல் தான் மாறி இருக்கு.
ஊழலுக்கு லஞ்சம் கொடுக்கக்கூடிய முறைகள் இன்றைக்கி ஜிபேயில் போகுது, டிரான்ஸ்ஃபரில் போகுது, நிஃப்டில் போகுது. லஞ்சம் கொடுக்கக்கூடிய முறைகள் மாறி இருக்க வழிய ஊழல் மாறல. இப்போ அரசியல்வாதிகள் மீது ஒரு 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 சாயம், சினிமா நடிகர்கள் மீது ஒரு சாயம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அரசியல்வாதிகள் மீது ஒரு சாயம் ரொம்ப நாளாக இருக்குது. அதை மக்கள் வந்து பெருசாக எதுக்கல. செயல்பாடுகளை வச்சு தான் மக்கள் தீர்மானிக்கிறாங்க. ஒருத்தவங்க ஓட்டு போகிறோம், அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு. இப்போ திமுகவில் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து 3 முறை 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க ஒரே தொகுதியில் தொடர்ந்து. அப்போ அந்த மக்கள் திரும்ப திரும்ப அவர் தேர்ந்தெடுக்கிறார், அவர் செயல்பாடு இருக்கு இல்லையா. அப்படிங்கும்போது இந்த டெம்ப்ளேட்டுங்கிறது பழைய ஓல்டு டெம்ப்ளேட். அரசியல் வந்து ஒரு சாக்கடை, அந்த சாக்கடையில் இறங்கக்கூடாது, அரசியல் வந்து சிஸ்டம் சரியில்லை, அரசியல் ஊழல் மணிஞ்சிருச்சு, தூய்மையான அரசியல்வாதி கிடையாதுங்கிறதெல்லாம் ரொம்ப 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 பழைய டெம்ப்ளேட். அதை இப்போ பேச வேண்டிய அவசியம்னா அதை வந்து யாரும் எடுத்துக்கவும் மாட்டாங்க. இல்லை, சீமான் அவர்களுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கிடுவாங்களா? அவரை பின்பற்றுறவங்க வந்து அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கிடுவாங்களா? ஏன்னா ஏற்கனவே இந்த வெளிமாநிலத்துக்காரங்க ஆளக்கூடாதுன்னு விமர்சனம் பண்ணார். இன்றைக்கு ஆதரவு கேட்டு அதே ஒரு தமிழர் அல்லாதவற்றை போய் நிற்கும் பொழுது அந்த நிலைப்பாட்டை அந்த கட்சியினர் ஏற்றுப்பாங்க. இது வரைக்கும் அதாவது நாம் தமிழருடைய பயணம் எப்படின்னா, அவருடைய வீரவசனமான அந்த பேச்சை யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் கேட்டுட்டு நேரடியாக கட்சியில் சேரக்கூடிய அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் தான். அண்ணன் வந்து ஏதாவது மாற்றிடுவார்ப்பா, நமக்குலாம் வேலை கொடுத்துருவாரு, கவர்மெண்ட் வேலை கொடுத்துருவாரு, ஆடு மேய்ச்சா கூட படிக்க வரலன்னா கூட நம்மளை டூரிஸ்ட் கைட் ஆக்கிடுவார் அப்படிங்கிற ஒரு அந்த வேகத்தோடு வந்து சேரக்கூடிய நபர்கள் தான். ஃபஸ்ட் இயரில் எப்படி ஒரு காலேஜ் மாதிரி தான் நாம் தமிழர் வந்து ஒரு காலேஜ் மாதிரி ஃபஸ்ட் இயரில் சேருவாங்க. செகண்ட் இயர் தேர்ட் இயர் போகிறப்ப தெளிஞ்சிடுவான், ஆகா இது எதுவுமே நடக்காது, இது வந்து நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு இதில் ஈர்க்கப்பட்டு. இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அவங்க பகுதியில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க நாம் தமிழர் நிர்வாகிகள் இப்போ இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. அப்போ ஒவ்வொரு செட்டு போகும், ஒரு செட்டு வரும். அந்த செட்டுக்கு பழைய வரலாறும் தெரியாது, நடக்க போகிற வரலாறும் தெரியாது. அப்போ அந்த நேரத்தில் அவர் சொல்கிற அந்த ஒரு போர்ஷன் மட்டும்தான் அவங்களுக்கு தலையில் ஏறும். அப்படிங்கும்போது இதை வச்சு தான் அவர் போய்கிட்டு இருக்கார். அப்போ இப்போ அப்படின்னா அந்த கட்சியில் இருந்த கூட்டம் வெளியே இருக்கணுமே. பெரியாரை பேசினவர், கடவுள் இல்லைன்னு, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கொள்கைகள் பேசினவர், இப்போ முப்பாட்டன் முருகன் பேசுகிறாரு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஆட்கள் இருக்காங்களா? அந்த ஆட்கள்லாம் இல்லையே. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் வர்றாங்க, இருக்கிறாங்க, அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, அந்த கொள்கை சரியாக இல்லைன்றாங்க, வெளியில் போயிடறாங்க. அப்போ புதுசாக ஒரு டீம் வருது. புதுசாக வர இந்த ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 20 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு பெருசாக அரசியல் வரலாறு இதெல்லாம் பெருசாக தெரியாது. இவர் பேச்சை மட்டும் கேட்டுட்டு வரக்கூடிய நபர்கள் தான். 1 வருஷம் 2 வருஷம் ட்ராவல் பண்ணுவாங்க. ட்ராவல் பண்ண பிறகு அது வந்து அப்புறம் இல்லை அப்படின்ற ஒரு யதார்த்தம் புரிகிற பட்சத்தில் ஒன்று வேறு கட்சியில் போய் சேர்ந்துடுறாங்க, இல்லாட்டி அரசியலை விட்டே போயிடுறாங்க. இதுதான் நடக்குது வழியா. இது ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டே தானே இருக்காங்க. இப்போது சீமான் அவர்கள் அடுத்தடுத்த முன்னெடுப்புகளை வைக்கிறாரு. எதிர்த்து, அதாவது விமர்சனம் பண்ண ரஜினியவே இப்போ சந்தித்து ஆதரவு கேட்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டார். அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகிறாரு. ஆனால் விஜய் அவர்கள் மாநாடு ஆரம்பித்து கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்தாரு. அவர் ஏதோ பண்ண போகிறாருன்னு பார்த்தா கூட இப்போ அவர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில் கூட திருமாவளவன் அவர்கள் பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விலகி வராரு. தொடர்ச்சியாக விஜய் சரிவை சந்திக்கிறாரு. விஜயுடைய அரசியல் நிலைப்பாடு கேள்விக்குறியாகுதுன்னு பார்க்குறீங்க. இப்போ சமீபத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்த முகாம் நடந்துச்சு. எல்லா பகுதிகளிலையுமே வந்து விஜயினுடைய நிர்வாகிகள் உட்காந்துருக்குறாங்க. ஆனால் நாம் தமிழ் நிர்வாகி ஒரு ஆள் கூட காணோம். இது அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. இது அவருக்கு ஒரு பெரிய அடி. யதார்த்தத்தை நான் இல்லை அப்படின்னு அவர் சொன்னால் கூட களத்தில் இருக்கக்கூடிய நிலவரம் என்னென்னா அதுதான். இன்றைக்கி அவர்கள் சோர்ந்து போயிருக்காங்க, பல ஆட்கள் மாறி போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த புது கட்சி எப்பவுமே ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்போ ஒரு எழுச்சி இருக்கும், அது இளைஞர்களாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு கூட்டம் வேலை செய்யுது. விஜய் அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு சைலண்டாக இருந்தாலும் கூட ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கார். பட் அது பலன் கொடுக்குமா இல்லையாங்கிறது அது தேர்தல் நேரத்தில் தான் தெரியும். தேர்தல் நின்ன பிறகு தான் அவருடைய கெப்பாசிட்டி தெரியும். ஆனால் அவங்க வந்து உள்ளான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வட்டம், ஒரு பகுதி வரைக்கும் வந்து இப்போ நீங்கள் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் வந்து நேரடியாக இல்லை, அவர் வந்து படப்பிடிப்பில் இருக்கிறதுனால அதை முடிச்சுட்டு தான் அடுத்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கார். இது வந்து இந்த பக்கம் வேலை செஞ்சு இந்த ஆட்கள் அப்படி டோட்டலாக அந்த பக்கம் மாறி இருக்காங்க. இல்லை, கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்தாரு. இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் அந்த மேடையை தவிர்க்கும் பொழுது அது விஜய்க்கு ஒரு பின்னடைவு தான். இல்லை, திருமாவளவன் அவர்கள் இந்த மேடையை தவிர்த்தது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். என்னென்னா அவரை சுற்றி அவரை வைத்து ஒரு அரசியல் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி வந்து இதுக்கு முன்னாடியே ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் ஒரு பேரையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. விஜயை கொண்டு வந்து உள்ளே ஜாயின் பண்ணுறதில் ஒரு உள்ளர்த்தம் இருக்குது. விஜயும் இவரும் ஒரே மேடையில் சந்திக்கிற பொழுது அது வேற ஒரு மாதிரி அரசியலாக பேசப்படும். இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம் தேர்தல் இருக்குது. அப்படிங்கும்போது இதை வந்து நம்மளை வச்சு ஒருத்தர் அரசியல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறார். ரெண்டாவது, அந்த அவருடைய கொள்கையை சொன்ன அடுத்த நாளே வந்து திட்டவட்டமாக சொல்லிட்டார், விஜயினுடைய கூட்டணிக்கு நாங்கள் கிடையாது அப்படின்னு. நேற்று கட்சி ஆரம்பித்தவர்கள்லாம் வந்து இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வர நினைக்கிறாங்க. ஒரு கோலமுறை புள்ளி போட்டால் தான் கோலம் வைக்க முடியுன்ற மாதிரி அவர் அதை பற்றி தெளிவாகவே பேசியிருக்கிறார். அப்போ விஜயை வந்து நிராகரிக்கிறாங்க அப்படின்னா அதிமுக முதற்கொண்டு விஜயை நிராகரிக்கிறாங்க. அதிமுக நிர்வாகி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து தனிச்சு தான் ஆட்சி, நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டோம் நிர்வாகிகள் பேசுகிறாங்க.
அப்போ விஜய் என்ன சொல்கிறார், உடனே அவர் மதிப்பு கொடுக்குறாரு, நாங்கள் எந்த கட்சிக்கு இதுவரை கூட்டணியோட பேசலை அப்படிங்கிறாரு. விஜயினுடைய ஸ்டாண்ட் வந்து ஒரு ஒன்றும் வந்து அவரை முழுவதுமாக மற்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் விஜயை வந்து நாம் தமிழரை தவிர விஜய் கூட அரசியல் கட்சி எந்த கட்சிகளும் கூட்டணி வைக்கிறதுக்கு ஒன்றும் வந்து சரியாக வரல, முன்னெடுத்து வரல. அப்படிங்கும்போது இது வந்து நம்ம விஜயினுடைய அரசியலில் சர்க்கிள்னு சொல்கிறத காட்டிலும் ஒரு பக்குவப்படாத விஷயம். நீங்கள் ஒருத்தரை கூட்டணி கூப்பிட்றீங்க, ஒரு பார்ட்னராக ஒருத்தரை கூப்பிட்றீங்கன்னா உங்களுடைய நீங்கள் எவ்வளோ ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லணும்ல. உங்கள்கிட்ட எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, உங்களோட ஓட் பேங்க் எவ்வளோ இருக்குது. நீங்கள் எடுத்தவொடனே நான் வந்து என் கூட சேர்ந்துக்க பார்ட்னரா, நான் உனக்கு ஷேரிங் தரேன், நீ வந்து எனக்கு அது ஒரு வாக்கு வங்கி வச்சுருக்கக்கூடிய கட்சி. நாம் தமிழர்னா அது விசிகானா, விசிகாவுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குள்ள கட்சி. அந்த வாக்கு வங்கியை கொண்டு வந்து எங்கள் கூட சேர்ந்துக்குங்க, பார்ட்னராக போடுங்க. உங்கள்கிட்ட எவ்வளோப்பா முதலீடு இருக்குது, உங்கள்கிட்ட எவ்வளோ முதலீடு இருக்குன்னா இனிமேல் தான் தெரியும் அப்படிங்கிறது தான் அது. அது எல்லா அரசியல் கட்சியிலும் இங்கே ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், எல்லாம் அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்கள் அவங்க விஜயை பார்ப்பாங்களே, விஜய் நிற்கட்டும், எவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்கட்டும், அதற்கு பிறகு தீர்மானிப்போம். என்னன்னு தெரியாமல் எப்படி நம்ம போய் அவரோட கூட்டணியில் இருக்க முடியும் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சியை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுருக்காங்க. ரெண்டாவது, விஜயை வந்து காமனான மக்கள் ஒன்றும் வந்து ஏற்றுக்கல, போய் சேரலை விஜய். அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரசிகர் கூட்டம், இப்போ ஆடியோ லான்ச் போட்டால் எப்படி ஒரு கூட்டம் வருதோ அந்த மாதிரியான ஒரு கூட்டம் இப்போ இருக்குது விஜயினுடைய ரசிகர்கள். காமனாக அரசியல் அதிமுக திமுகவுக்கு மாறி மாறி ஓட்டு போட்ட மக்களை இவர் கவர்ந்து இழுக்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு. இப்போ அதிமுக திமுக செஞ்சு 50 வருஷம் செஞ்சதை தான் நான் செய்ய போகிறாங்கிறாரு. அப்போ இவர்கிட்ட ஒரு மாற்றமும் கிடையாது, மாற்றும் கிடையாது. அப்போ வந்து ஒரு புதிதான ஒரு விஷயமும் கிடையாது. காமனாக இருக்கக்கூடிய பொதுமக்களை கவர்ந்திருக்கக்கூடிய எந்த திட்டங்களும் கிடையாது. அப்படிங்கும்போது இதை நம்பி எப்படி இவ்வளோ நாள் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லா கட்சிக்கும் குறிப்பிட்ட வாக்கு வங்கியில் வச்சிருக்கக்கூடிய கட்சிகள் எப்படி விஜய் நோக்கி போவாங்க? அப்போ விஜயை ஒன்றும் அவர்கள் நம்ப தயாராக இல்லைங்கிறதான் தெரியுது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது திமுக அடுத்து ஆட்சிக்கு வாரம்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் அது வந்து நடைபெறாது, அடுத்து அதிமுக ஆட்சி தான் வரும். ஏன்னா 2வது முறையாக தொடர்ச்சியாக திமுக வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. இந்த முறை திமுக ஆட்சிக்கு வருமா? உங்களுடைய இந்த சரித்திரத்தை இந்த முறை உடைக்கும். 2வது முறையாக திமுக அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கணக்கு பார்த்தாலும் 200 சீட்டுக்கு மேலே வருன்றாங்க. அப்படிங்கும்போது கூட்டணி கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்குது, திட்டங்கள் போய் சேர்ந்துருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெண்களுக்கான இலவச பேருந்தாக இருக்கட்டும், நிறைய திட்டங்கள் நேரடியாக ஒவ்வொரு மாதமும் வங்கியில் அவங்களுக்கு பணம் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. முதியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, அது மாதிரி பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கான 1000 ரூபா, அரசு பள்ளியிலேருந்து கல்லூரிக்கு போனக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபா, உதவி பெறும் பள்ளியில் படிக்க போனவங்களுக்கு 1000 ரூபா அப்படிங்கிற திட்டங்கள்லாம் வந்து நேரடியாக மக்களிடம் போய் சேர்ந்துருக்கு. அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், அதாவது ஒரு 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 வீட்டில் ஒருத்தருக்கு அதாவது அரசாங்க திட்டம் போகாமல் இருந்திருக்காது. அந்த மாதிரி திட்டங்கள் போயிருக்கு. மக்களுக்கு பெருசாக இந்த அதிருப்தியும் கிடையாது, இந்த 3-4 வருஷத்தில் அதிருப்தியும் கிடையாது. அப்படிங்கும்போது கூட்டணி கட்சியினுடைய வாக்குகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இவர் எதை வச்சு பேசுகிறாருன்னு தெரியல. முதலில் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்கிறத காட்டிலும் திமுக ஆட்சிக்கு வராதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்குள்ள வேலையை பாருங்கள், கூட்டணி கட்சியில் ஸ்ட்ராங் பண்ணுங்கள், உங்கள் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணுங்கள். விஜய் கூட உங்களுக்கு கூட கூட்டணி வர மாட்டேன்றாரு. இந்த நிலைமையில் வந்து திமுக ஆட்சிக்கு வராதுன்னு இவர் எந்த இதில் சொல்லுவார்கள், ஜோசியம் பார்த்துருக்காரான்னு தெரியல. நன்றி. நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.